நிறைய பேஷண்ட்ஸ் ஐசியூலையோ இல்லை கிரிட்டிக்கல் கேர் யூனிட்லையோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பேஷண்ட்ஸே இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே சீக்கிரம் என்ன இந்த வார்டுலேருந்து மாற்றிடுங்க, இந்த எமர்ஜென்சி யூனிட்லேருந்து என்ன மாற்றுருங்க, இந்த இன்டென்சிவ் கேர்லேருந்து மாற்றுருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறதை காட்டிலும், ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, உம்முடைய வசனம் உம்முடைய தழும்புகளால் சுகமானது என்று சொல்லுகிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், மனம் திரும்பியிருக்கிறேன், அதனால் என்னை நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜபித்து டிக்ளேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுகம் நமக்கு உண்டாயிரும். இல்லைன்னா வேறு வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்ட பிறகும் அந்த வியாதியிலேருந்து முழுமையாக நம்ம விடுதலை ஆகும்னா கிடையாது. இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஒரு டெம்ப்ரவரி பிளெஸ்ஸிங்கை இல்லாமல் அந்த பெர்மனெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்போது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். இனி அந்த வியாதியில் நம்ம சுகமாயிட்டு இதுக்கு மேலே எந்த விதமான வியாதி வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணி அந்த இடத்துல ஜெயிச்சிருவோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அநேகரை போய் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பண்ணுகிறவர்களாக அந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிறது.